பார்த்துட்டு தான் இருப்பீங்க. திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அது மூலமா தான் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பெரும்பான்மை முக்காடாலும் ஓரளவு அதிகமா வாக்கு செலுத்திருக்காங்க. ஆனா அதிமுக இன்னைக்கு உடைப்பட்டு இருக்கிற நிலையில எடப்பாடி அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடைய ஆதரவும் அவர் ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு ஏற்கனவே அதுக்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்து விட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு சொல்வார். ஓட்டுக்கு விடும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்தில் விஜய் இறங்கி இருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. அமமுகவில் உள்ள ஒரு வேட்பாளர் வந்து அவர் வீட்டுக்கு முகத்தம் கூட்டிகிட்டே போன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வெளியாகி இதெல்லாம் வச்சுதான் குதிரை பேரம் நடந்திருக்கு. ஒரு எம்எல்ஏ வாலண்டியராக போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியராக போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? அது எனக்கு தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களுடைய கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படியே ஏற்றுக்கிட வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்லை. திராவிட கட்சிகளை தோற்கடித்து எப்படி பார்க்கறீங்க சார்? திராவிட கட்சிகளை தோற்கடித்து எப்படி பார்க்கறீங்க? திராவிட கட்சிகளை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் வெள்ளை எலெக்ஷனுக்கு தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்தார். அவருக்கு ஆட்சி பெருமானம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அவர் அந்த நோக்கத்தை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல. திராவிட கட்சிகள் வரக்கூடாதுன்னெல்லாம் அவர் எங்கேயும் சொல்லலை. எந்த மேடையிலையும் சொல்லலை. அது அவர் எடுத்துக்கொண்டு போகிற முறை, நடத்துகின்ற ஆட்சி முறை, அவருடைய அணுகுமுறை எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணி பொறுத்திருந்து தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அவர் பெரியார் திடலுக்கு சென்று அறிவாசான் தந்தை பெரியாருக்கு அவர் மரியாதை செய்ததிலிருந்தே அவர் தந்தை பெரியாரை, திராவிட இயக்கத்தை மதிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். அது நீ போக போதானே பார்க்கணும். இப்போ போய் அவர் பார்த்தது வரவேற்புக்குரியது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. போய் பார்த்தது, அண்ணன் வீரமணியிடம் அவர் வாழ்த்து பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி.